ரிவார்டிங் சிஸ்டம். ஆமாங்க. எங்க வீட்ல அப்படி ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அதாவது என் பசங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க, இல்ல பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு நாங்க அவங்க உண்டியல்ல சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சில பைசா தருவோம். அதாவது இட் மே பி ₹10, ₹1, ₹2, ₹5, ₹10, ₹50 அது அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த பொறுத்து அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை என் பொண்ணோட ஸ்கூல்ல அவ விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஓடும்போது தெரியாம கீழ விழுந்துட்டா. அத சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க. அவ தைரியமா எந்திரிச்சு அத பத்தி கண்டுக்கவே இல்லையாம். அது என்கிட்ட அவ சொன்ன விதம் என்னன்னா, "நான் கீழ விழுந்தேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. கிண்டல் பண்ணா என்ன? அப்படின்னு வந்து நான் தைரியமா எந்திரிச்சுட்டேன். அத பத்தி நான் ஃபீலே பண்ணல. அடுத்தவங்க நம்மள கிண்டல் பண்ணா என்ன?" அப்படின்னு அவ சொன்னா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அடுத்தவங்களோட கிண்டலோ, கேலியோ, அடுத்தவங்களோட கமெண்ட்டோ அவள வந்து எந்த வகையிலுமே பாதிக்கல. அவ விழுந்ததும் எந்திரிச்சு தைரியமா இருந்தா. அத என்கிட்டயும் வந்து சொன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வித்தியாசமா ஏதாவது அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அப்ப மட்டும் அவங்களுக்கு நாங்க அவங்க உண்டியல்ல சேர்த்துறதுக்கு காசு தருவோம். அது அந்த காச வச்சு அவங்களுக்கு புடிச்சத அவங்க வாங்கலாம். ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா, அது சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் வாங்கணும். சிறுக சிறுக சேர்த்தணும் அப்படின்னா, நம்ம நல்லது பண்ணணும். நம்ம நல்ல விதமா நடந்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தான் நம்மளால சிறுக சிறுக சேர்த்த முடியும்னு அவங்களுக்கு தெரியுது. அண்ட் அப்படி சேர்த்து வச்சு அவங்க வாங்குன ஐட்டம்ஸ் நெறைய இருக்கு. லைக் அந்த மேஜிக் போர்டு, கிரையான்ஸ், கலர்ஸ் அந்த மாதிரி அவங்க நெறைய வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா, அதுக்கு அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்காக நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. சேமிப்பு ஏதாவது ஒண்ணு வேணும்னா, அத கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். எடுத்ததும் எல்லாமே ஈஸியா கிடைக்காது. நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும். அப்படி அவங்களா சேர்த்து வச்சதுலருந்து வாங்கும்போது, அவங்களுக்கு அந்த பொருளுக்கான வேல்யூ தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா, எடுத்ததும் ஆன் த கோ அடுத்த நாளே கிடைக்காது. நம்ம தான் அதுக்காக உழைக்கணும். நம்ம அத சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அப்படிங்கிற பழக்கத்த வந்து அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனாலோ இல்லையோ, இல்ல வேற ஏதாவது ஸ்கூல் ரிலேட்டடா பண்றது இல்லாம, இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் ரிலேட்டடா நாங்க சொல்லி தர்றத அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிவார்டிங் சிஸ்டம் எங்க வீட்ல ஃபாலோ பண்ற ஒரு பிராக்டிஸ். காசு குடுத்து சேர்த்து வைக்கிறதுல வந்து நெறைய நான் பார்த்திருக்கேன். அத வந்து தப்பா குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. லைக் பிரைபரி மாரி எடுத்துக்கிறாங்க. ஓகே நம்ம லஞ்சம் மாதிரி அத எடுத்துக்கிறாங்க. இது பண்ணா நான் சாக்லேட் வாங்கி தரேன். இது பண்ணா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இது பண்ணா நான் காசு தரேன். அப்படின்னு வந்து அத அந்த மாதிரியும் எடுத்துட்டு போறவங்க இருக்காங்க. பட் இதுல தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எங்களுக்காக அவங்க ஒண்ணு பண்ணுனா நாங்க அதுக்கு காசு தரல. நாங்க சொன்ன பழக்கவழக்கத்துல ஒண்ணு அவங்க ஃபாலோ பண்ணி, அது அவங்களுக்கே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் குடுத்துருக்கோம் இல்லையா? நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணு என்கிட்ட வந்து ரொம்ப தைரியமா சொன்னா. அன்னைக்கு வந்து அவ ரொம்ப கரேஜியஸா இருக்காங்கிறத அவளே உணர்ந்தா. ஓகே. என்ன அவங்க அவங்க பாஸ் பண்ற கமெண்ட்ஸ் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணவே இல்ல. யார் என்ன சொன்னா என்ன? நம்ம எப்போ கரெக்ட்டா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவளோட தாட் இருந்தது. நாங்க நெறைய பேசினோம் அன்னைக்கு. பட் அதுல ஒரு ஜிஸ்ட் தான் வந்து நான் அந்த வீடியோ வழியா கன்வே பண்றேன். சோ அவளா ஒரு ஃபாலோ பண்ணி, அதனால அவளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ல தான் இந்த உண்டியல் இந்த காசு சமாச்சாரமே தவிர, எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். எனக்கு இத பண்ணுனா நான் உனக்கு காசு தரேன்னு கொண்டு போகல. சோ இதுதான் இதுக்கான டிஸ்டிங்ஷன் நான் நினைக்கிறேன். எனக்காக நீ இத பண்ணனா உனக்கு நான் பணம் தரேன். இல்ல நான் சாக்லேட் வாங்கி தரேங்கிறது மேபி தப்பா குழந்தைங்க இன்டர்பிரட் பண்ணலாம். அவங்களா ஒரு நல்ல விஷயம் செஞ்சு, அதுல அவங்க சூப்பரா ஃபீல் பண்றாங்க இல்லையா? அதுக்கு அத இன்னும் என்கரேஜ் பண்ற மாதிரி பண்றது தான் நம்ம வீட்ல பண்ற ரிவார்டிங் சிஸ்டம்.